ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்லவர் ரஹ்மான் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்றும், கலாச்சாரங்களில் மிகச் சிறந்த கலாச்சாரம் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய கலாச்சாரம் என்றும், மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்ற சிறப்பான ஒரு நபி செய்தியை ஞாபகமூட்டியவனாக என்னுடைய இந்த வெள்ளி உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பாக போதையினால் சீரழிந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சமுதாயம் என்ற தலைப்பின் சில முக்கியமான செய்திகளை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி பணிக்கப்பட்டிருக்கிறேன். போதை சம்பந்தமாக நானும் நீங்களும் ஏராளமான உரைகள் கேட்டிருந்தாலும், ஏராளமான முயற்சிகள் எடுத்தாலும், நம்முடைய நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி இந்த போதை கலாச்சாரம், போதைக்கு அடிமையாகக்கூடிய நடவடிக்கைகள் குறையாமலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு போதை என்றால் என்ன, இந்த போதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சீரழிவுகளை ஏற்படுத்துகிறது என்ற தெளிவான சில அம்சங்களை திரும்ப திரும்ப இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒரு ஜும்மா தினம் மட்டுமல்ல, இஜ்திமாக்கள் வேறையாக போட்டு மாநாடுகள் நடத்தி இந்த இஸ்லாமிய சமுதாயம் படுபாதகமான தங்களுடைய வாழ்க்கையை, தங்களை சார்ந்தவருடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற இந்த போதையை விட்டு யாராவது ஒரு நாள் திசை திரும்ப மாட்டார்களா என்ற ஆசையிலே, நல்லெண்ணத்திலே இப்படிப்பட்ட தலைப்புகள் போடப்பட்டு பலதரப்பட்ட உபன்யாசங்கள் தினமும் நடக்கிறது உறவுகளே. ஆனால் இந்த போதை சம்பந்தமாக, போதை வஸ்தை விற்கின்றவர்கள், பாவிக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார்களா என்று பார்த்தால் அது எத்தனை உரைகளை கேட்டாலும் சரி, சில பொழுது வீதியோரங்களில் பார்க்கக்கூடிய கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? உலமாக்களினால் அல்லது உளவியல் ஆலோசகர்களினால் போதை சம்பந்தமாக வீடியோக்கள் வெளியிடப்படும். இந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது வாயில் சிகரெட்டை வைத்துக் கொண்டு பார்த்த உறவுகளை காண்கிறோம். தன்னுடைய உதட்டுக்கு கீழே சுண்ணாம்பையும் கோயிலையும் கசைந்து போட்டு அந்த போதையோடு இருந்து வீடியோ பார்க்கின்ற உறவுகளை பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் இந்த போதையோடு பழக்கப்பட்டு போதைக்கு அடிமையாகி
எந்த அளவுக்கு போய்விட்டது தெரியுமா? இதெல்லாம் ஹராமா, இதெல்லாம் செய்யக்கூடாதா, இதுல பெருசா ஒன்றும் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் இதெல்லாம் ஹராமே இல்லை, இதை பாவிக்கலாம், ஹராத்துடைய பட்டியலில் இதை சேர்க்க இயலாது என்று அதற்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை இந்த போதையோடு இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இந்த மாவா இருக்கிற மாவா, இந்த மாவாவை பொறுத்த மட்டில் புத்தள பிரதேசத்தை ஆட்டி படைக்கின்ற மிக பெரும் ஒரு மாஃபியா கும்பல் தன்னுடைய பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்தை பொறுத்த மட்டிலும் புத்தள மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய உறவுகளோடு பழகி இருக்கிறோம், கொள்கை சொந்தங்களோடு பழகிறோம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மற்ற ஏனையோடு பழகின்ற பொழுதும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா உறவுகளே? இந்த மாவா என்பது நம்முடைய இளைஞர் சமுதாயத்துக்கு அல்லது மூத்த சகோதரர்களுக்கு இதெல்லாம் ஹராம் பட்டியலில் தென்படுறது கிடையாது. சர்வ சாதாரணமாக சிம்பிளாக இதெல்லாம் ஹராமா என்று பாவித்து போறார்கள். பழகிவிட்டது. பழகின காரணத்தினால, அதுக்கு அடிமையாகின காரணத்தினால, தன்னுடைய லைஃப் அதற்கு அடிக்ட் ஆகின காரணத்தினால இதெல்லாம் என்ன இல்ல, ஹராம் கிடையாது. இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகினவர்களை கவுன்சிலிங் கொண்டு வருவார்கள். வந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் உளவியல் கொடுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஒரு சில இளைஞர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? இந்த மாவா ஹராமா மௌலவி, ஹராமா மாவாண்டு ஹதீஸ்ல குர்ஆன்ல வந்திருக்கா, அல்லது வேற அவர்கள் பாவிக்கக்கூடிய ஐஸ் தூள் இப்படியான விடயங்களை வச்சு இதெல்லாம் ஹராமா என்று கேட்டா, நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு, பிரதானமாக அதை எடுத்து வைக்க இயலும். ஒட்டுமொத்த மாஃபியா கும்பலுடைய பொருளாதாரத்தை நசுக்கக்கூடிய வகையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் போதை என்றால் என்ன என்பதனை இந்த சமுதாயத்துக்கு சொல்லித் தந்த மார்க்கம் இந்த மார்க்கம். குல்லு முஸ்கிரின் ஹராம், எதெல்லாம் உனக்கு போதை தருதோ, எதெல்லாம் உனக்கு மஸ்தாகுதோ அதெல்லாம் ஹராம். கவுன்சிலிங்ல சொல்லுவோம். இப்ப அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க மௌலவி போதையாகுது, லோக்கல் சரக்கத்தாராம், லோக்கல் மஸ்தாகுது இல்ல, அது மஸ்தே கிடையாது, அதுல போதை இல்ல, சின்னதா ஒரு ஃபன் இருக்கு, போதை இல்லண்டி அவன் நமக்கு பாடம் எடுப்பான். ஏனென்றால் அதற்கு அடிமையாகி விட்டார்கள். இது ஒரு ஹராம் பட்டியலை கொண்டு வர இயலாது என்ற அந்த புத்தியை மறக்கடித்து விட்டு இதுவும் ஹராம் தான் என்பதனை மறக்க வைத்து விட்டது அந்த போதை. இது போதை தரக்கூடியதுதான் என்பதனை உணர முடியாத அளவுக்கு அவருடைய உடலை பழக்கி விட்டார்கள். சாதாரணமாக உளவியல் சொல்கிறது 21 அல்லது 24 நாட்கள் தொடராக ஒரு பானத்தையோ அல்லது ஒரு பொருளையோ பாவித்தால் அதற்கு அந்த மனிதன் அடிமையாகி விடுகிறான், அடிமையாயிருவான். அதிலிருந்து ஆளை கிளியர் பண்ணி ரெக்கவரி பண்ணி எடுக்கிறதுக்கு திருப்பி வேறையாக கவுன்சிலிங் பண்ணி திருப்பி அவருடைய உளவியல் ஆலோசனைகளை வழங்கி திருப்பி ஒரு மாச காலம் வேற ஒரு பிராக்டிக்கல் கொடுக்கணும். இப்படி அடிமையாகின காரணத்தினால் இதெல்லாம் ஹராம் கிடையாது என்று ஒரு பட்டியலை போட்டு, இது போதை கிடையாது என்று ஒரு பட்டியலை போட்டு, இன்று வரைக்கும் இந்த போதை நம்முடைய நாடுகளிலும் இருக்குது, வீடுகளிலும் இருக்கு. அப்பாட இடுப்புல சுருட்டு இருக்கு, பேரண்ட இடுப்புல கஞ்சா இருக்கு. ரெண்டும் போதைதான், ரெண்டும் ஹராம் தான், ரெண்டும் தடை செய்யப்பட்டதுதான். அப்ப பேரனுக்கு இந்த கஞ்சா அல்லது ஐஸ் அல்லது தூள் அல்லது மாவா இது ஹராமில் என்ற லெவல்ல வாழ்றான். அப்ப சிகரெட் சுருட்டு இப்படியான அம்சங்களில் இது ஹராம் இல்லை என்று அவர் வாழ்றாரு.
இதுதான் நம்முடைய வீட்டுடைய நிலைப்பாடு. வாப்பா மனைவிக்கு தெரியாம பிள்ளைக்கு தெரியாம போத்தல் அடிக்கிறார், இது ஹராம், அவருக்கு வழங்கல்ல. ஹராம் இல்லை என்ற அடிப்படையில் அவருடைய புத்திகளை மமதையாக்கி கொண்டு பேரழித்துக் கொண்டு இந்த போதையிலே மூழ்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த போதையுடைய விடயங்களை பற்றி படித்து தருகின்ற பொழுது, நாமெல்லாம் போதை என்று வருகின்ற பொழுது அவ்வப்போது அடிக்கக்கூடியவர்கள் உண்டு. நண்பர்களோடு சேருகின்ற பொழுது பாவிப்பவர்கள், அல்லது நண்பர்களோடு சேர்ந்து பாவிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து விடுபட முடியாமல் இன்று வரைக்கும் பாவிப்பவர்கள். இப்படியே நிறைய கேட்டகரியில் பிரிச்சாலும் இந்த போதை வஸ்துக்கள் நம்முடைய சமுதாயம் இதை விட முடியாது என்று துடிக்கிறார். விட முடியாது, பழகி போச்சு, அது பழக்கமாயிட்டது என்று இன்று இதை விட முடியாது என்று சொல்லுகின்றவர்கள் நமக்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள். நமக்கு முன்னால் உங்களை போன்ற அல்ல உறவுகளே, குறிப்பாக யாரையும் பொடி வைத்து பேசல, பொடி வைத்து பேசல, யாரையும் குத்தி காட்டி சாடை பேசி பேசல. நம்முடைய சமுதாயத்தில் இது அகற்றப்பட வேண்டும். இன்று ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை, ஒரு ஆண்மகன், ஒரு இளைஞன் குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகி விட்டான் என்றால் அந்த ஊரில், அந்த வீட்டில் அந்த தந்தையுடைய கௌரவம் நாசமாக்கப்படுது. உங்களோட பேரை மட்டும் சொல்றது இல்லைங்க, உங்களோட பேரை மட்டும் சொல்லி இவன் இப்படி நாசமாயிட்டான்னு சொல்றது இல்ல, உங்களோட வாப்பாட பேரையும் சேர்த்து சொல்லுவாங்க. போரானை குடிச்சிட்டு குடிகாரன், இந்த போரானை கஞ்சாக்காரன், இந்த போரானை ஐசடிக்கிறவன் யாரு தெரியுமா? இன்னாருடைய மகன், இவர புள்ள, இவர மகன், அவர வளர்ப்பு என்று ஊரிலே கௌரவமாக தலை நிமிர்ந்து சுய கௌரவத்தோடு வாழ்ந்த உங்களுடைய வாப்பாவுடைய பேர் டேமேஜ் ஆகும், உங்களுடைய தாயுடைய பேர் டேமேஜ் ஆகும். அதனால என்னால் என்னுடைய தகப்பனுக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று, என்னுடைய தாய்க்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்று எந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தாயும் தகப்பனும் மீது உண்மையான பாசம் வைத்தீர்களோ அவர்களுக்காக விடுங்க. உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகுது மட்டுமில்ல உறவுகளே, உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி சீராட்டி படிக்க வைத்து அழகு பார்த்த உடைய தாயுடைய தந்தையுடைய கௌரவம் நாசமாக்கப்படுது. நாலு சந்தையிலிருந்து உங்க வாப்பா உம்மாவை பத்தி பேசுறான், யாரு காரணம்? நீ காரணம். உன்னால் உன்னிடம் இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்து காரணம். ஆகவே மறுமைக்காக பயந்து விட்டுருங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானே, தண்டிப்பானே என்ற ஒரு குணம் மார்க்கத்துடைய அடிப்படையில் இருந்து விடுங்க. உலக நடைமுறையில என்னுடைய தந்தைக்கும் தாயுடைய பேருக்கும் அகௌரவமாக ஒன்றுமே நடந்துவிடக் கூடாது, பேசிவிடக் கூடாது. நான் குடிக்கின்ற இந்த கஞ்சாவினால், ஐசினால், நான் பாவிக்கின்ற இந்த போதையினால் என்னுடைய தாயுடைய தகப்பனுடைய நட்பெயர்கள் நாசமாக்கப்படக்கூடாது என்று உண்மையாக உங்களுடைய தாய் மீது தந்தை மீது யாரெல்லாம் பாசம் வைக்கிறீர்களோ அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக பேசப்படுகின்ற தலைப்பு சகோதரர்களே, மற்றபடி யாருடைய உள்ளத்தை முடைப்பதற்காக அல்ல. வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, யாருடைய உள்ளத்தை முடைப்பதற்கோ காயப்படுத்துவதற்கு அல்ல, உங்களுடைய மறுமை வெற்றிக்காக, உங்களுடைய தகப்பன் தாயுடைய நட்பேருக்காக போட்டு பேசப்படுகின்ற தலைப்பு. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த போதை வஸ்து இருக்குது, இது அன்றைய சமுதாயம் நபிகளாரோடு வாழ்ந்தார்களே சஹாபாக்கள், அவர்களுடைய வரலாற்றோடு நம்முடைய வரலாறுகளை உரசி பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த போதைக்கு அடிமையாகியதை விட நம்ம இப்ப அடிமையாக இருப்பது கம்மிதான், குறைவுதான். ஏண்டா நம்மெல்லாம் ஒரு பொலித்தீன்ல சுத்தினது அடிக்கிறது, ஒரு காப்போத்தல் அரைப்போத்தல் நிக்கிறது, ஆக கூடனா ஒரு போத்தல். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. இந்த போதை தடை செய்யப்படுவதற்கு முன்னால் அவர்கள் ஃபேக்டரி வைத்து நடத்தியவர்கள், அவர்கள் ப்ரொடக்ட் பண்ணினவர்கள், தயாரிப்பாளர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பின்னால குசினிக்கல பீப்பாய் கணக்கில் அவர்களாகவே தயாரிப்பார்கள். தரம் குறையாது.
இந்த வீட்டை போனா இந்த கொல்ட்டி. பிரபலியமாக அபூ தல்ஹாவுடைய வரலாறு பின்னால் சொல்வேன் உறவுகளே. அப்படி தயாரிப்பாளர்களாக வாழ்ந்தவர்கள். நம்ம எவனோ ஒருத்தன் லோக்கல் சரக்கு அடிச்சு தாரான், அதை குடிச்சிட்டு மஸ்தாதுன்றோம். இதை விட குவாலிட்டியில் குவாலிட்டி நம்பர் 1 குடித்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களும் குடித்தார்கள், போதைக்கு அடிமையாகினார்கள், பாவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல் குர்ஆன் எப்பொழுது இதை தடை என்று சொன்னதோ தந்த வாழ்க்கையில் உடனே என்ன செஞ்சாங்க? மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் சமுதாயம் சகோதரர்களே, நமக்கு நான் பாவிச்சிட்டு இருக்கிறோமோட அது மாச கணக்காய்ச்சி வருஷ கணக்காய்ச்சி விட முடியல. அதெல்லாம் காரணம் கிடையாது. பிறந்ததிலிருந்து எப்பெல்லாம் புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்து குடிக்க ஆரம்பித்தார்களோ அவர்கள் நபிகளாருடைய போதனையில் அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கும் வரைக்கும் குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் குடித்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட இறக்கப்பட்ட ஒரு வசனத்துக்கு கட்டுப்பட்டு இது அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக, மறுமையுடைய வெற்றிக்காக, தன்னுடைய மன்னரைக்காக மௌத்துக்கு பயந்து உலகத்தில் பாவித்துக் கொண்டிருந்த போதையை விட்டார்கள். அல்லாஹ் எப்படி இந்த சமுதாயத்துக்கு உளவியல் ரீதியா சொல்ல போனா ஒரேடியா ஒரு பொடிய கவுன்சிலிங் வந்தாலும் அதைத்தான் உடனே ஒன் த ஸ்பாட்ல இதோட விட்டுரு அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லல. இந்த சமுதாயத்தை எப்படி மாற்றினான் தெரியுமா? முதலாவது அல்லாஹு தஆலா சொன்னான், 4வது அத்தியாயம் 43வது வசனம். குடித்துக் கொண்டிருந்தார்கள், வெறித்துக் கொண்டிருந்தார்கள், சாராயம் வேண்டுமா காய்ச்சி குடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து முதலாவது அல்லாஹ் இறக்குறான், குடிக்கிறீங்களா? பழக்கம் இருக்கா? குடிச்சிங்கன்னா தொழுகைக்கு வராதீங்க, குடிச்சா தொழுகைக்கு வராதீங்க. உடனே எடுத்தேன் கவுத்தேன் அல்லாஹ் தஆலா இந்த மனித தன்மையை தெரிந்தவன் அல்லாஹ் என்ன செஞ்சான்? குடிச்சியா? குடிச்சிட்டியா? அசருக்கு பாங்க சொல்லி இக்காமத் சொல்லுதா? குடிச்சிட்டு இருந்த போதையோடு என்ன செய்ய வேண்டாம்? இந்த தொழுகைக்கு வர வேண்டாம் என்பதனை 4வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள். யார் அவர்கள்? ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதனை ஒப்புக்கொண்ட சமுதாயத்தை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, லா தக்ரபுஸ் ஸலாத், நீங்க தொழுகைக்கு நெருங்காதீங்க. எப்ப தெரியுமா? அன்தும் சுகாரா, நீங்க போதையோடு இருக்கிறீங்க, குடிச்சிட்டீங்க, தொழுகைக்கு நெருங்காதீங்க. முதலாவது ஸ்டெப், முதலாவது தடையுடைய முதற்படி அல்லாஹு தஆலா அப்படி ஒரு வசனத்தை இறக்கினான். இடையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போதை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா எனக்கு இன்னும் சில செய்திகளை சொல்ல இருக்கிறான். அடுத்த மெசேஜ் அது கிட்டத்துல வரும் அப்படின்னு ஒரு வசனம். அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? மக்களுடைய உள்ளத்துல போதை என்ற அந்த ஹெட்டிங்க கொண்டு வந்து பதிக்கிறாங்க. பிக்சட் பண்ணியாச்சு. இப்ப அந்த சஹாபாக்கள் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? போதை சம்பந்தமா அல்லாஹ் எதைய சொல்ல இருக்கிறானே, என்னவா இருக்கும்? முதலாவது வந்துட்டு தொழுவும் போது குடிக்காதீங்க, குடிச்சீங்களா தொலை வராதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்னும் அல்லாஹ் சொல்ல இருக்கிறான். இப்ப சஹாபாக்களுடைய மைண்ட் செட் எங்க இருக்கும்? குடிக்கும் போதும் குடிக்காம இருந்த பொழுதும் போதையுடனும் போதை இல்லாம இருந்த நேரமும் அது என்ன விஷயமா இருக்கும்? அது என்ன மேட்டரா இருக்கும்? அப்படின்ற அதே மைண்ட் செட், அதே சிந்தனை. அல்லாஹு தஆலா அதுக்கு படியாக என்ன சொல்லுகிறான் என்றால், குர்ஆன் சம்பந்தமாக, அதாவது மது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கிறாங்க. 2வது அத்தியாயம் 219 வசனம் சொல்லுது, நபியே உங்களிடம் போதை சம்பந்தமாக, மது சம்பந்தமாக, சாராயம் அது சம்பந்தமாகவும் சூதாட்டம் சம்பந்தமாகவும் கேட்கிறாங்க. இது 2 சம்பந்தமா அவங்ககிட்ட கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அதுல பெரியோரு கெடுதி இருக்கு, ஆனால் அதுல பயனும் இருக்கு, பிரயோஜனமும் இருக்கு. இல்ல ஒரேடியா இல்லாம
அதுல பயனும் இருக்கப்பா. ஆனா பயனா கெடுதியாண்டு பார்த்தா கெடுதி கூட, நல்லதா கெட்டதாண்டு பார்த்தா கெட்டது கூட, உடம்புக்கு நல்லதா கெடுதியாண்டு பார்த்தா கெடுதி கூட. அடுத்த மெசேஜ், இப்ப குடிச்சிட்டு இருக்கிற அந்த சமுதாயம் என்ன யோசிப்பாங்க தெரியுமா? கெடுதியா, இவ்வளவு குடிச்சிட்டு இருந்தாங்க, என்ன மெசேஜ் வரப்போன்னு காத்துட்டு இருந்தாங்க. அந்த ஹெடிங் உடைய அடுத்த உப தலைப்புக்கு தயாராகின சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்றான், இதுல நல்லது இருக்கு கெட்டதும் இருக்கு, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு, ஆனால் கெடுதி கூட. உண்ட பாடி வீக் ஆகும், பாடி வீக் ஆகும். சயின்ஸ் சொல்லுது, விஞ்ஞானம் சொல்லுது என்ன? ஆண்மை குறைபாடு வரும். பெண்களாக இருந்தால் அவர்கள் பிள்ளை பெறக்கூடிய அந்த பாக்கியத்துக்கு குறைந்து போய் விடுவார்கள். ஆண்களாக இருந்தால் அது சில விடயங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு ஆண்மை குறைகள் வரும். இப்படியான பாதிப்புகள் வரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், அதிகமான கெடுதி இருக்கு, கெடுதி இருக்கு என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொன்னதை நபிகளார் அவர்கள் ஞாபகம் ஊட்டுகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு குர்ஆன் வசனம். அது எப்படிப்பட்டது என்றால் 5வது அத்தியாயம் 90-91வது வசனம். ஷைத்தானுடைய அமலி ஷைத்தான், ரிஜிசும் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய ஒரு செயல், ஷைத்தான செயல். நீங்க குடிச்சிட்டேன்னு வைங்க, நீங்க அதை பாவிச்சிட்டு வைங்க, அப்படி நீங்க குடித்து விட்டால், பாவித்து விட்டால் அது ஷைத்தானுடைய அமல், ஷைத்தானுடைய செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அஸ்னாப் வல் அஸ்லாம். அல்லாஹ் தஆலா 4 விடயத்தை சொல்றான். மது, சூதாட்டம், பலிபீடங்கள், அடுத்தது அம்பெறிந்து குறிவாக்குறது. இவை அனைத்துமே நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயல். ஃபஜ்தனிபூஹு, தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். மெயின் செட் அல்லாஹ் எப்படி கொண்டு வரான்? குடிச்சிட்டு இருக்கும்போது தொழு வைக்க வராதீங்க, குடிச்சிட்டு இருக்கும்போது தொழு வைக்க வராதீங்க. நீங்க குடிக்கிறீங்க, நல்லது இருக்கு கெட்டது இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதுல நல்லது இருந்தாலும் கெட்டது கூடுதலா இருக்கு. அது யார செயல் தெரியுமா? குடிச்சிங்கடா யாருக்கு அடிமை தெரியுமா? நீங்க குடித்து விட்டால் ஷைத்தானுடைய செயலை செய்து விட்டீர்கள். இந்த சஹாபாக்கள் சைத்தானுடைய விபரீதங்களை நபிகளாட்ட நேரடியா படித்தவர்கள். இப்ப கையில ஒரு போத்தலை வச்சுட்டு, அல்லது ஒரு மது சாராயத்தை வச்சுட்டு, அல்லது ஏதாவது ஒரு போதை வஸ்தை வச்சுட்டு, இது ஷைத்தானா, நான் இப்ப இதை குடித்தால் கட்டுப்படுவது ஷைத்தானுக்கா, அல்லது மக்கா மண்ணில் பிறந்த மண்ணில் இருந்து விரட்டப்பட்டு குடும்பத்தை விட்டு, பெற்றோரை விட்டு, பெற்றெடுத்த குழந்தை குட்டிகளை விட்டு, வளர்ந்து ஆளாக்கி விளையாடி திரிந்த மக்கமா மண்ணை விட்டு மறுமை வேண்டும் என்பதற்காக மதீனாவுக்கு வந்தோமே. அப்படி போனவர்கள் இருந்தார்களே, மதீனாவுக்கு போயும் குடித்தவர்கள் உண்டு. இப்படி ஏகப்பட்ட தியாகத்துக்கு தயாரான சமுதாயம் யோசித்தார்கள். நம்முடைய இலக்கு மறுமையே இந்த ஷைத்தானுக்கு கட்டுப்படுறதா? ஃபஜ்தனிபூஹு, விட்டு விடுங்கள் என்றான் அல்லாஹ் தஆலா. அதில் அதிகமான சஹாபாக்கள் விட்டார்கள். நம்மளை விட அடிமையாக கிடந்தவர்கள், நம்மளை விட குவாலிட்டியில் நம்பர் 1 குடித்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக என்ன செய்தார்கள் தெரியுமா? விட்டு விட்டார்கள். நீங்க போதை ஆகிவிட்டால், அதாவது குடித்து விட்டால், போதையான பொருளை பாவிச்சிட்டீங்கடா, உங்களுடைய புத்தி இருக்குது பேதளித்து போயிடும். நபிகளாருடைய காலத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்டால போறாங்க சகோதரர்களே, ரோட்டால போறாரு. ஒரு நபித்தோருடைய வீட்டில பீப்பாய் கணக்கில் காய்ச்சி சில சஹாபாக்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள். இது மது தடை செய்யப்படுவதற்கு முன்னால். குடிச்சிங்கடா நீ என்ன பேசுறான்னு உனக்கு விளங்காது, நீ என்ன செய்யறான்னு உனக்கு விளங்காது, அது வாப்பாவான்னு உனக்கு விளங்காது. வாப்பா வந்த ரூம்ல போயிட்டு உட்கார்ந்த உனக்கு குடிச்சிட்டு சொன்னா, போதையோடு இருக்கிறேன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள வந்த வாப்பாவா
அவரோட எப்படி பேசணும் உனக்கு விளங்காது. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி சாப்பாடு போட்டு உடுப்பு கழுவி வளர்த்து விட்ட தாய், அவருடைய மதிப்பு உனக்கு தெரியாது. குடிக்கும் வரைக்கும் தெரியாது. குடிச்சா தெரியாது, குடிக்கும் வரைக்கும் தான் தெரியும். இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் அலி அவர்கள் ரோட்ல போறாங்க, சஹாபாக்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள். சாதே வாங்கண்டாங்க. சாத் அலி அவர்கள் போனார்கள். கொஞ்சம் சாராயம் தாரோம் குடிங்களேன், தடை செய்யப்படுறதுக்கு முன்னால குடிங்க, சாராயம் தாரோம், இறைச்சி துண்டு தாரோம், குடிங்க, தின்னுங்க, ஒரு குடி ஒரு கடி. சாத் இப்னு அபி வக்காஸ் பார்க்கறாங்க, சும்மா கிடைக்கிறது ஒரு குடி ஒரு கடி, குடிப்போமே கடிப்போமே. சஹாபா கூட சேர்ந்து குடித்தார், கடித்தார். குடிச்சதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது இந்த வரலாறு சொன்னது. அதுல மக்காவை சேர்ந்த நபித்தோழரும் இருந்தாங்க, மதீனாவை சேர்ந்த நபித்தோழரும் இருந்தாங்க. இது மதீனால நடக்குது. இப்ப அந்த இடத்துல ஒரு நபித்தோழர் சொல்றாரு, மக்காவை சேர்ந்த ஒரு நபித்தோழர் சொல்றாரு, நாங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தோம், ரொம்ப தியாகம் செஞ்சோம், ரசூலுல்லாவுக்கு நாங்க தான் ரொம்ப நேசமானவர்கள். பிடிச்ச சண்டையில நியாயம் இருந்துச்சு. மதீனாவிலிருந்து நபித்தோழர் சொன்ன, நீங்க அங்க இருந்து வந்தாலும் உங்களை அரவணைச்சு பார்த்த சமுதாயம் நாங்க, ரசூலுல்லாவுக்கு விருப்பமானவர்கள் நாங்க. இப்ப நபிகளாருக்கு மிக விருப்பமானவர்கள் நெருக்கமானவர்கள் மக்கா வாசியா அல்லது மதீனா வாசியா? சும்மா ரோட்டுல போன சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் சொன்னாங்க, நாங்க தான்ப்பா ரசூலுல்லாவுக்கு நெருக்கமானவர்கள். இங்கால இருந்து ஒரு நபி சொன்னா, இல்ல நாங்க தான் நெருக்கமானவர்கள். நானா நீயா, நாங்களா நீங்களா? பிரச்சனை. பெரியோர் எலும்பு துண்டை எடுத்து அந்த நபித்தோழர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஓங்கி ஒரு அடி அடிச்சார். மூக்கால புறவன் ரத்தம் வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு. ஒளிவின ரத்தத்தோட ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு. அல்லாஹ்வின் தூதரே, சும்மா ரோட்டுல போன, இறைச்சி தாருண்டாங்க, குடிக்க தாருண்டாங்க, போயிட்டு உட்கார்ந்த கடைசியில நீங்க எங்களுக்கு நெருக்கமானவர்களா விருப்பமானவர்களா அல்லது நீங்க அவர்களை விரும்புகிறீங்களான்னு பிரச்சனை வந்துச்சு. ஒருத்தர் ஓங்கி அடிச்சார், எலும்பு துண்டால மூக்கால ரத்தம் போந்தா பாருங்க, எவிடன்ஸோட நிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதில் அதிகமான கேடு இருக்கப்பாண்டாங்க. விளங்கிச்சா? குடிக்கும் வரைக்கும் நீ நல்லவன், குடிக்கும் வரைக்கும் நீ சுத்தமானவன், குடிக்கும் வரைக்கும் நீ தூய்மையானவன், உன் வாயில தூசணம் வராது, நீ கெட்ட வார்த்தை பேசாதவன். குடிச்சு பார், உன்னை விட மகா கெட்டவன் யாரும் கிடையாது. காலையில் எழுப்பி நான் அப்படி பேசினான்னு கேட்பான். நானா பேசினேன், ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்து வீடியோ காட்டினா இது நானாடு கேட்பான். புத்தி பேதலித்து போய்விடும். இது இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தந்த பாடமுறவுகளே. விட்டுரு. உண்ட வாழ்க்கை சீரமைக்கப்படணுமா இருந்தால் போதையை விட்டுரு. உட தாயும் தகப்பனும் கௌரவமாக. இன்னும் சில பெண் பிள்ளைகளுடைய தகப்பன்மார் வருவாங்க, மோளை என்ற பிள்ளைக்கு 36 வயசு, இன்னும் கல்யாணம் முடியல மௌலவி. நிறைய விடயங்களை கேட்டாலும் என்னதான் பார்த்தாலும் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு கேட்போம். ஓ மௌலவி என்ன செய்யறாரு? பிசினஸ் வியாபாரங்கள் செய்யறாரு. அவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? இருக்கு மௌலவி, இருக்கு. ஊருக்குள்ள ஐசி விக்கிறான். போன கிழமை போலீஸால பிடிச்சிட்டு போச்சு. போன கிழமை பிடிச்சிட்டு போயிட்டு ரிலீஸ் ஆகி வெளியே வந்து 1 மாசத்துக்கு பிறகு என் பிள்ளைய பொண்ணு கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு யாரோ சொன்னாங்க, அந்த வீட்டுக்கு அந்த புள்ள நல்ல புள்ளதான், அந்த வாப்பா உமா நல்லந்தான், ஆனா அந்த புள்ளோட நானாக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், தம்பிக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஐஸ் அடிப்பான், ஐஸ் விற்பான், தூள் வியாபாரி, மாவா வியாபாரி. விரும்பினா முடிச்சு கொடுக்கணும். ஒரு வார்த்தை ஒருத்தன் ஒரு தணலை மட்டும்தான் போட்டான். கல்யாணம் பேச்சுவார்த்தைக்கு கூட வரல மூலம். நிறைய 36 வயசு என்ற புள்ள இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கு. உங்களுடைய தாய், உங்களுடைய தாத்தா தங்கச்சிமாருடைய வாழ்க்கை உன்னால சீரடையுது. உன்னால உன்னிட்ட இருக்கிற ஒரு பழக்கத்தால போதைக்கு நீ அடிமையாகினதனால்
உட தாத்தா தங்கச்சி மாப்பிள்ளை கேட்டு வந்தவர்கள், பொண்ணு கேட்டு வந்தவர்கள் விரண்டு போறாங்க. உன்னுடைய ஒரு பழக்கத்தினால், உன்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணத்தினால் மாற்றுவோம் சகோதரர்கள். நம்முடைய குடும்பம் நமக்காக என்ன செய்யல, எத்தனை தடவை பிடிச்சு உள்ள போட்டாலும், நகையை வித்து, தோடை வித்து, காப்பை வித்து, வாப்பா வாங்கி கொடுத்த சங்கிலிய மாலைய வாப்பாக்கு தெரியாம வித்து உம்மா ஜெயில இருந்து ஜாமீன் கொண்டு வரான். நிறைய நடக்குது சகோதரர்களே. இது யாருடைய என்ன பழக்கத்தினால்? சாதாரணமாக ஒரு நண்பரோடு சேர்ந்து ஒரு ஐஸ் என்ற ஒரு பாவனை வந்தது. சாதாரணமாக மாவா என்பது எல்லாத்துக்கும் ஒரே தரம் தான். நீ மாவா திண்டாய், மாவா வித்த இந்த நரகத்துல இங்க, நீ ஐஸ் வித்தா நரகத்துல அங்க. அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். நீ பீடி அடிச்சா பீடிக்கு தண்டனை இங்க, நீ பீடியை விட படுமோசமான ஒன்றை பாவிச்ச டாப் லெவல், அதனால நரகத்துல நீ அங்க. அப்படி இல்லை, பீடிக்கும் அதே தண்டனை, டாப் லெவல்ல நீ என்ன பாவிச்சாலும் அதே தண்டனை. விளங்கிச்சா? குற்றங்கள் எல்லாமே சமனாகத்தான் இஸ்லாம் கணிக்கிறது. பீடிதான் என்று வாயில வைத்தவர்கள் அதை அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக விடுங்க, உங்களுடைய குடும்பத்திற்காக விடுங்க. நிறைய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல சின்ன பிள்ளைகள், அந்த தாய்க்கு அந்த பழக்கம் கிடையாது, அந்த தகப்பனுக்கும் பழக்கம் கிடையாது. அப்பா பீடி வாயோட, பீடி அடிச்ச வாயால, சுருட்டடிச்ச வாயால, சிகரெட் புகைத்த வாயால பேரப்பிள்ளை சந்தோஷமா அன்போடு கொஞ்சுவார். கிருமி போகுது தெரியுமா, விஷபீஜி போகுது தெரியுமா? உங்களுக்கு தெரியாம உங்களுடைய பேரப்பிள்ளைக்கு 4 வயசு 6 வயசு மகரகம போய் பாருங்க சகோதரர்களே. கவுன்சிலிங் போனா அந்த பாடத்துல பிராக்டிக்கலுக்கு கூட்டிக் கொண்டு விட்டா 6 வயசு பிள்ளை என்னங்க செஞ்சிச்சு? பீடி அடிச்சிச்சா, சிகரெட் குடிச்சிச்சா, கஞ்சா பாவிச்சிச்சா? நீ எல்லாம் பாவிச்சிட்டு ஒண்ட புள்ள, ஒண்ட பேர புள்ளண்டு நீ அந்த புள்ளைய முத்தமிட்டாய், விஷபீஜி கொண்டு போய் மகரகம கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல விட்டிருக்கு. என்ன சகோதரர்கள், என்ன வாழ்க்கை! நம்மளும் நல்லபடியா உருப்படியா வாழ்ந்தது இல்ல, நம்மளை நேசித்தவர்களையும் நல்லபடியா நிம்மதியா ஆரோக்கியமா வாழ வைக்கிறது இல்ல. இதுதான் நடக்குது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இப்படிப்பட்ட போதை அம்சங்களிலிருந்து விடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் என் குடும்பத்தாலையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போதை வஸ்து பாவனை என்று சொல்லுகின்ற பொழுது மார்க்க ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பலதரப்பட்ட தகவல் உங்களோடு பேசப்பட வேண்டும். ஜும்மாவுடைய நேரம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தினால் சுருக்கமாக ஓரிரு விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். அண்மையில ஒரு வீடியோ வந்துச்சு. குருநாகல் மாவட்டம் ஒரு பொடியை தூக்கு போட்டது. அந்த ஐஸ் போதைக்கு அடிமையாகி குடித்துக் கொண்டிருந்தார். கொஞ்ச நாள் உளவியல் ஆலோசனை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆனால் கொஞ்ச நாள் அந்த உளவியல் ஆலோசனை எல்லாம் விட்டு போட்டு சாதாரணமாக சுத்தி திரிந்தவர் திருப்பி அந்த போதையில் அடிமையாகினார். தூக்கு போட்டார். நேற்று அல்லது முந்த நாள் நடந்த வரலாறு. நிறைய உயிரிழப்புகளுக்கு காரணம் இந்த போதை. ஐஸ் வாங்குறதுக்கு காசு இல்ல, உம்மாட கழுத்து அறுத்து மாலையை வித்தமே இருக்கான். ஐஸ் வாங்க காசு இல்ல, ரோட்டில் போன எவண்டையோ செயின் அறுத்து கொலை பண்ணி, ஒரு வயதான தாய் 2 பேர் பைக்கில் போயிட்டு அறுத்து சிசிடிவி கேமரால பதிவு செய்யப்பட்ட வரலாறுகள் உறவுகளே. எல்லாம் ஒரு பாவனைக்காக, ஒரு ஐஸுக்காக. நம்மளால் நினைக்கிறோம் விட முடியாது. யாரெல்லாம் பீடியோடு, சிகரெட்டோடு, சுருட்டோடு, மாவாவோடு, தூள் கஞ்சா எதுவா இருந்தாலும் விட முடியாது நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபிகளாருக்கு நெருக்கமான நபித்தோழர் அபூ முஹ்சன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு, சிறந்த ஒரு நபித்தோழர். அவரு ஈமானோடு இருந்தார், இறை பக்தியோடும் இருந்தார், நபிகளாருக்கு நெருக்கமாக நேசத்துக்கு உரியவராகவும் இருந்தார். ஆனால் மது சாராயத்துக்கும் அடிமையாக இருந்தார். நம்மளா நினைக்கிறோம் விட முடியாது. விடணுமாக இருந்தால்
வாழ்க்கையில் உள்ளத்தோடு ஒரு போராட்டம் இருக்க வேண்டும். அந்த நபித்தோழர் அபூ முஹ்ஸன் அல் அஸதி அலி அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் சாராயம் குடிச்சார், நபிகளார் தண்டனை வழங்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் சாராயம் குடிச்சார், நபிகளார் அந்த அபூபக்கர் அலி அவர்கள் தண்டனை வழங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 10-10.5 வருஷம் ஆட்சி செஞ்சவர். அந்த நபித்தோருடைய வரலாற்றிலே இவர் அந்த காலகட்டத்திலும் சாராயம் குடித்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல தடவைகள் அவருக்கு தண்டனை கொடுத்தார்கள். கடைசியாக அபூ முஹ்ஸனே, நீங்கள் இந்த இடத்திலிருந்து நீங்கள் வேறு ஒரு இடம் செல்லுங்கள் என்று நாடு கடத்தினார்கள். ஆனால் உமர் அலி அவர்கள் அனுப்பின அந்த நாட்டுக்கு போகாம ஈராக்குக்கு ஓடி போகிறார், அங்க தப்பி போகிறார். உமர் அலி அவர்களுக்கு செய்தி கிடைக்குது. உமர் அலி அவர்கள் அபூ முஹ்ஸன் அலி அவர்களை எங்கேயோ அனுப்பினார்கள், ஈராக்குக்கு ஓடிவிட்டாராம். ஈராக்கில் இருக்கக்கூடிய தளபதிக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ், யார் அவர்? எலும்பால அடி வாங்கி மூக்கால புலபுல ரத்தம் கொட்டி ரசூலுல்லாஹ் பஞ்சாயத்துக்கு போனவர், அடித்து விட்டார்கள் என்று போனவர். இவர் அதுக்கு பிறகு விட்டு விட்டார். எப்ப தடை செய்யப்பட்டுச்சோ, நீங்க குடிக்காதீங்க, வஜி தண்ணி போகும், விட்டுருங்க என்று வசனம் வந்துச்சோ, விட்ட ஒரு நபித்தோழர். உமர் அலி ஆட்சி காலத்தில் ஈராக்கில் இருக்கிறார்கள். காதிசியா என்ற யுத்தம் நடக்க ஆரம்பிக்கப்படைக்கு ஆயத்த நிலை. கடிதம் ஒன்று வருது. கடிதம் வருது. உமர் அலி அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு அனுப்பினார்கள். சஅதே, அபூ முஹ்ஸன் அங்க தப்பி வந்திருக்கிறார், ஆளை உடனே கைது பண்ணுங்கள், அரெஸ்ட் பண்ணுங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் அபூ முஹ்ஸன் அலி அவர்களை கைது பண்ணி தன் வீட்டில ஒரு இடத்தில பின்னாலவை கட்டி போட்டு விலங்கிட்டு மாட்டி விட்டு காதிசியா யுத்தத்துக்கு பயணம் போகிறார். இந்த அபூ முஹ்ஸன் அல் அஸதி அலி அவர்கள் ஈமானில் பலமானவர் தான். ஆனால் இந்த வீக் பாயிண்ட் ஒன்று இருந்ததுதான். இப்ப இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களிடம், அவர்களுடைய மனைவியிடம் ஃபாத்திமா என்று வரலாறுகள் சொல்லப்படுது. ஃபாத்திமாவை என்னை அவிழ்த்து விடுங்கள், காதிசியா யுத்தத்துக்கு நானும் கலந்து கொள்கிறேன். பல யுத்தங்களில் கலந்து கொண்டவர், ரொம்ப வீரமிக்கவர், என்னை அவிழ்த்து விடுங்கள், இறைவனை சாட்சியாக வச்சு சொல்றேன், இந்த காதிசியா யுத்தத்துக்கு இஸ்லாமிய படையோடு சென்று நான் யுத்தம் செய்கிறேன். மௌத்தாகினால் உங்களுக்கு பெரியோர் தலையீடு குறைஞ்சிட்டு, இனி இந்த அபூ முஹ்ஸன் குடிச்சார், புடிங்க, கைது பண்ணுங்க, அந்த சம்பவம் இனி நடக்காது, பெரிய தொல்லை முடிஞ்சு நினைங்க. ஆனால் வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, இறைவனை சாட்சியாக வச்சு சொல்றேன், நான் இந்த யுத்தத்தில் நான் தப்பினால், இறைவன் எனக்கு என் உடம்பில் ரூஹை வைத்தால், வல்லாஹி இறைவன் மீது ஆணையாக இந்த இடத்துக்கு நான் வருவேன் என்றார். இந்த இடத்துக்கு வருவேன் என்றார். ஈமானிய உறுதி உறவுகளே, நம்மிடம் ஈமானிய உறுதியும் கம்மி, பாவத்தை விட வேண்டும் என்ற போராட்டமும் கம்மி, குறைவு. அந்த பெண்மணி அவுத்து விட்டார்கள். தன்னுடைய யார் என்ற அடையாளம் தெரியாத வகையில தன்னை மறைத்துக் கொண்டு உருவிய வாளோடு கேடயத்தோடு காதிசியா யுத்தத்துக்கு ஒரு குதிரையோடு போயிட்டு யுத்தத்தில் கலந்து கொண்டு பெரியோரு சாகசம். சஹாபாக்கள் ஆச்சரியப்படும், யாரப்பா இது, புது ஆளா இருக்க, பூந்து விளையாடுறாரு, வித்தக்காரரு என்று ஆச்சரியப்பட்டார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் உட்பட. யுத்தம் முடிஞ்சு வெற்றி கொள்ளப்பட்டது. எல்லாருக்கும் முன்னாடி அவர் குதிரையை எடுத்துட்டு வாளோடும் கேடயத்தோடும் சஅத் இப்னு அபி வக்காஸ் வீட்டை வந்திருந்தார். சொன்னாரே, இறைவன் சாட்சியா வச்சு சொல்றேன், உசுரோடு இருந்த அபூ முஹ்ஸன் வருவார். வந்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றுமே நடக்காத ஆள் போல அந்த இடத்தில் சிறைவாசியாக இருக்கிறார், கைது பண்ணப்பட்டவராக இருக்கிறார். யுத்தம் முடிஞ்சு சஅத் இப்னு அபி வக்காஸ் வராங்க. யுத்தத்தில் நடந்ததை பற்றி தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க. யுத்தத்தில் ஒருவரை நாங்கள் கண்டோம், வியப்பாக இருந்தது. இஸ்லாமிய படைக்கு வெற்றியை அவர் ஊடாகவும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ரொம்ப வித்தக்காரர். ஆனால் இந்த இடத்தில் அபூ முஹ்ஸன் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் அந்த வித்தக்காரர் இந்த அபூ முஹ்ஸனா தான் இருக்கும் என்று நான் உறுதியாக சொல்லியிருப்பேன் என்றார். உடனே அந்த மனைவி, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், அந்த யுத்த காலத்தில் நீங்கள் கண்டவர் இதே அபூ முஹ்ஸன் தான், இறைவனை சாட்சியாக வச்சு சொன்னார், உயிரோடு இருந்த அந்த இடத்துக்கு வருவென்றார். வந்தார். அபூ முஹ்ஸன் அவர்களை
சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் கட்டவிழ்த்து விட்டு கட்டி அணைத்து, உங்களை நான் விடுதலை பண்ணுகிறேன், நீங்கள் போகலாம் அபூ மீசன் என்றார். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கண்ணியத்தை தருகிறான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கண்ணியத்தை தருகிறான். பாவம் செய்கின்ற அடியார்களே, போதையோடு இருக்கின்றவர்களே, உங்களுடைய பாவத்தை விடுவதற்கு கொஞ்சம் போராடுங்க. உங்களுடைய உள்ளத்தோடு போராடுங்கள். விட்டால் இறைவனுடைய ரஹ்மத் உங்களுக்கும் இருக்கு, இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கு. அந்த அபூ மீசன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் அணைத்து விட்டு சொன்னார்கள், சஅதே, அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்து விட்டான். சஅதே, அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். கண்ணியப்படுத்தின அல்லாஹ்வுக்காக நான் இனி இந்த போதையை நான் தொட மாட்டேன், சாராயத்தை நான் குடிக்க மாட்டேன், நான் கை வைக்க மாட்டேன் என்று மரணிக்கும் வரைக்கும் அந்த போதையை விட்டவராக வாழ்ந்த வரலாறு எனக்கு உங்களுக்கும் படிப்பினை சகோதரர்கள். என்னால விட முடியல. அது காலம் போச்சு, நாட்போச்சு, வருஷம் போச்சு. அவர்கள் பல வருஷம் அடிமையாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுக்காக விட்டார்கள், ஒருவர்களே மறுமைக்காக விட்டார்கள். ஆகவே நம்மிடமும் அந்த பழக்கம் இருந்தால் போதையோடு தொடர்பு பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, மறுமையுடைய விமோச்சனத்திற்காக வேண்டி போதை என்ற பாவனையை விட்டும் விலகிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் என் குடும்பத்தார்களையும் உங்களையும் அனைவருடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.